புரட்டாசி மாதம் 27ஆம் நாள் 13ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025 சிவபெருமானுக்குரிய திருவாதிரை நட்சத்திரம் கூடிய புனித சோமவாரம் திங்கள்கிழமை. நாம் செய்த தீவினைகள் கலைந்து முக்தி பெற்றிட சிவபரம்பொருளை புத்தம் புது மனம் வீசும் மலர் மாலைகள் சூட்டி வில்வத்தளத்தால் பக்தியோடு போற்றி பாடி பணிந்திடுவோம் வாரீர். வாழ்க்கையில் இடையூறு ஏற்படுத்தி இடரினும் துன்பம் உண்டானாலும் இளமை நீங்கி முப்பினால் தளரினும் தீவினை பயனால் எனது உருநோய் தொடரினும் உனகழல் தொழுது எழுவேன் நஞ்சுண்ட நீலகண்டனே போற்றி. இம்மையில் இப்பூவுலகில் நல்வினை பயனால் இன்பமாக வாழினும் தீவினை பயனால் துன்புற்று வருந்தினும் வினை பயன்களை அனுபவித்து முடித்து சாவினும் உன் கழல் விடுவேன் அல்லேன். ஒளிர் செஞ்சடையில் கங்கையையும் பிறை சந்திரனையும் அணிந்த ஈசனே போற்றி. பக்தர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமான உன்னை கனவிலும் நினைவிலும் மனம் ஒன்றி வணங்குவதற்கு மறவேன். புனல் விரி கங்கை நதி நறுமணம் கமழும் கொன்றை அணிந்து கனல் எரி நெருப்பை கையிலேந்தியேன் போற்றி. கைப்பொருள்கள் யாவும் இழந்து வீடும் காலத்திலும் உன் செம்மை திருவடிகளை போற்றுதல் அல்லாமல் வேறெதனையும் நான் சிந்தை செய்யேன். கொய்து அணிய பெறும் நறுமணம் கமழும் மலர்களை சூடியுள்ள முடியையும் மை போன்ற கருநீர கண்டத்தையும் உடையவனே சீறி படமெடுக்கும் அறவை சூடியவா போற்றி. வெண்துயர் தோன்றியோர் வெறுவுறினும் 5 தலைகளுடைய பாம்பை அறையில் கச்சாக புலித்தோல் ஆடையை இடையில் கட்டி நறுமணம் கமழும் திருவெண்ணீற்றினை திருமேனியில் அணிந்தவனே. உன் பொன் திருவடி அலால் பாடி போற்றி அனுதினமும் வேறெதனையும் சொல்லாது என்னா சங்கரனே போற்றி. அழகிய மணிமுடி அணிந்த ராவணன் பொறுத்தற்கரிய துன்பமடையும் படிகையிலை மலையின் கீழ் அடர்ந்தவனே. பேரிடம் பெருகி பிணி வரினும் வாழ்வு தரும் உன் திருவடி போற்றுதல் அன்றி வேறெதனையும் சிந்தனை செய்யேன் போற்றி போற்றி.